மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஆயிரக்கணக்கான டேட்டா செட்ஸ் இல்ல லட்சக்கணக்கான டேட்டா செட்ஸ் கூட நம்மளால வச்சு ஒர்க் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. இந்த டேட்டா செட்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டா மாசா நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுக்கு சொல்யூஷனா தான் மைக்ரோசாஃப்ட்ல பவர் குவெரி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த பவர் குவெரினா என்ன, ரியல் டைம் டேட்டா செட்ஸ்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், இது வெப்டெக் அகாடமி. ஸ்ப்ரெட்ஷீட் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ETL அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட் அப்படின்னு. இந்த எக்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு வியூவர்ல நம்ம வியூ பண்ணி பாக்குறது. டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது நமக்கு எப்படி டேட்டா வேணுமோ அந்த மாதிரி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. லோட் மீன்ஸ் இந்த டேட்டாவை நம்ம எப்படி எக்ஸல் ஷீட்ல லோட் பண்ணி ஒர்க் பண்றது அப்படின்றத சொல்றது. ஸோ இந்த மூணு விஷயத்த பேஸா வச்சு தான் நம்மளுடைய பவர் குவெரி ஒர்க் ஆக போகுது. இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பவர் BI. அது வேற ஒரு கிளாஸ்ல நம்ம தனியா டீடைல்டா பார்க்கலாம். இப்போ இந்த பவர் குவெரி எப்படி ஒர்க் ஆகுது டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒர்க் புக்கில் இருக்கோம். இந்த ஒர்க் புக் வந்து நான் எக்ஸலில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸலில் கிரியேட் பண்ண ஒர்க் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டேட்டாவை லோட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அண்ட் அந்த டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் குவெரி மூலயமா ETL டூல்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி ஒரு லார்ஜர் டேட்டா செட்டை வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ வந்து இதில் வந்து எம்டி ஷீட்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த எம்டி ஷீட்டில் வந்து நான் பவர் குவெரியை லோட் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. இதில் டேட்டா அப்படின்ற டேப்குள்ளே வாங்க. இந்த இடத்துல நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து கெட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு அந்த டேப் குரூப் இருக்கும். ஸோ இதில் கெட் டேட்டாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SQL சர்வரில் இல்லை வந்து அஜூர் இருக்கீங்கன்னா அந்த அஜூர்க்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் சர்வர்ஸ் இதுக்குள்ளே இருந்தெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க வரும். ஸோ இதில் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷனில் நீங்கள் ஒரே ஒரு ஒர்க் புக் எக்ஸலில் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரம் எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் இப்போ டெக்ஸ்ட்டோ இல்லை CSV ஃபைலோ இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் CSV ஃபைல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்ககிட்ட பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னாலுமே அந்த PDF ஃபைலை வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு நான் பண்ண போகிறது 3 எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் பவர் குவெரி மூலமா டேட்டாவை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஸோ அந்த டேபுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் குவெரி டேப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இதுக்கு நான் என்னுடைய டேட்டா எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போகணும். ஸோ இந்த ஃபோல்டர் நான் ப்ரோக்ராமிங்கில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஆனுவல் டேட்டா அப்படின்ற இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகும். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோர்ஸ் பிகினர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு ப்ராம்ப்ட் பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் குவெரி டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து 2023, 2024, 2025 அப்படின்ற மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபோல்டர் பாத், அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்ற எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னா இங்கே இருக்கிற டேட்டாவை அப்படியே ஒரு சிங்கிள் ஷீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் இதை நீங்கள் லோட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறீங்க. லோட் மீன்ஸ் இந்த டேட்டாவை சின்னதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஈச் அண்ட் இண்டிவிஜுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்கும் லோடுக்கும் போகும். ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கம்பைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ஆர்எல்ஸ் கம்பைன் அண்ட் லோட், கம்பைன் அண்ட் லோட் டூ அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம எடுக்க போகிறது என்னென்னா கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. எதுக்காக இந்த கம்பைன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம 3 ஷீட் இருக்கு இல்லையா? இந்த 3 ஷீட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிறத மாற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஒரு கம்பைன் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் ஃபைல் வைக்கணும். எதுக்காக சாம்பிள் ஃபைல் வைக்கிறோன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான டேட்டாவாக வரப்போகுது. இப்போது 2023, 24, 25 இந்த 3 வருஷத்துக்கான சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ் டேட்டா வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் ஆகுது. ஒருவேளை நீங்கள் அங்கே டேட்டாவை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் அப்படின்ற இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 23, 24, 25 எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சேல்ஸ் ரிப்போர்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பேராமீட்டரில் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ சைஸ் இருக்குது. த டேட்டா இன் த ப்ரிவியூ ஹஸ் பின் ட்ரன்கேட்டட் டியூ டு சைஸ் லிமிட். அதாவது சைஸ் லிமிட்டுக்கு நம்மளால் கொஞ்சம் டேட்டாவை தான் பார்க்க முடியும். அதுக்குள்ளே இருக்கிற வேரியன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஓகே கொடுத்து கிளிக் பண்ணிடுறோம்.
ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுத்து கிளிக் பண்ண உடனே அதோட query எல்லாமே ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நியூ டேபோட பேர் பவர் query எடிட்டர். இந்த பவர் query அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காகவே நம்ம ஒரு நியூ டேப்குள்ளே வந்திருக்கோம். ஒன்ஸ் இது நியூ டேப்குள்ளே வந்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். ஒன்று, நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைடு ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இந்த அப்ளைடு ஸ்டெப்ஸ் தான் என்னென்னா, நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ஒன்று ஒன்றா ரெக்கார்ட் ஆகிட்டு இங்கே வரும். ஸோ வேணாம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, அது வேணாம் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்து நம்மளால் வெளியே வர முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கட் பண்ணுறது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோர்ஸ் நேம் இருக்குது, அதாவது எந்த ஃபைல்குள்ளே இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது. 2023 அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம அப்படியே லோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா 2024க்கும் போயிடும். ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் 2024 இருக்கிற ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு இந்த சோர்ஸ் நேம் தேவையே கிடையாது. ஏன்னா எந்த ஃபைல்லேருந்து டேட்டா வந்திருக்கு அது தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே கஸ்டமர் ஐடி இருக்க போது அதை வச்சு நம்ம ஒரு யூஸரை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சோர்ஸ் நேமை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நான் ரிமூவ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் ரிமூவ் பண்ண உடனே இந்த இடத்துல ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஸ்டெப்ஸில் ரிமூவ்டு காலம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஒருவேளை இது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இதை தான் நீங்கள் ரீடூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து சோர்ஸ் நேம் நமக்கு தேவையில்லை. ஸோ தட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலமை கொஞ்சம் நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலமில் 1 2 3 ஏபிசி 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 இந்த மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அகைன் 1 2 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 2 3 1 2 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சேல் ப்ரைஸ் இருக்குது. இங்கே டேட் எல்லாமே கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்னா மேபி நீங்கள் அந்த ஷீட் கரெக்டாக இருந்து இங்கே லோட் ஆக சொல்ல தப்பாக இருந்தது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல டிடெக்ட் டேட்டா டைப்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன டேட்டா டைப்போ அது அகைன் ரீஃப்ரெஷ் ஆகிக்கும். ஸோ இதை டேட்டா டைப்பை ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்டு நீங்கள் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா டேப் ஒன்று இருக்கும். இந்த ஃபார்முலா டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், என் லாங்குவேஜ். ஸோ இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு பிகினராக இருக்கும், ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த பவர் query நம்ம படிக்கணும். ஸோ இந்த பவர் query படிக்கிறப்போ நம்ம சில விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஜஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் மூலயமாவே பண்ண முடியும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ டேட்டா டைப்பை நம்ம பார்த்தாச்சு. இப்போ எனக்கு வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா செல்லுக்கும் இப்போ நீங்கள் எக்ஸலில் இதை பண்ணலாம். பட் ஃபார்முலா போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் சிம்பிளாக 2 காலமை செலக்ட் பண்ணி பண்ண முடியுமானா கொஞ்சம் ரிஸ்கியான வேலையாக இருக்கும். அண்டு அதே நேரத்தில் ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதை ரெண்டுத்தையும் பண்ண உடனே நீங்கள் செலக்ட் பண்ண உடனே 2 காலம் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெர்ஜ் காலம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெர்ஜ் காலம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன செப்பரேட்டரில் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இப்போதைக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும் இல்லையா? ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ காலம் நேம் ஆப்ஷனில் வந்து கேட்குது நியூ காலம் நேம். புது காலம் நேமுக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ மெர்ஜ்டு செல்ஸுக்கு பதிலாக இங்கே நேம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீனி அப்படின்ற அந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது 2 காலமை ஒன்றா சேர்த்தோம். அதாவது 2 டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. அது எனக்கு ஒரே நேமாக இருந்த போது 2 காலமில் இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அதனால் நான் மெர்ஜ் பண்ணேன். இப்போது ஒரு காலமை நான் 2ஆக பிரிக்க போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆர் ரீஜியன் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த கண்ட்ரி ஆர் ரீஜியனில் இந்தியா ஒரு ஐஃபன் போட்டு ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்தியா தனியாக வேணும், ஈஸ்ட் தனியாக வேணும். ஸோ அப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போது ரைட் கிளிக் பண்ண சொல்ல ஸ்ப்ளிட் காலம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ளிட் காலம் ஆப்ஷன் நீங்கள் பார்க்குறப்போ ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம். எங்கடா மெர்ஜ் காலம் காணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 காலமை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மெர்ஜ் காலம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவே ஒரு காலத்தை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, அதோட ஆப்ஷன்ஸை தேடுறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் காலம் தான் இருக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் எதுக்காக தேவையோ அது மட்டும்தான் வேலை செய்யும். எக்ஸாக்டாக மற்ற எந்த ஆப்ஷனுமே வேலை செய்யாது. இப்போ கண்ட்ரி ஆர் ரீஜியனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ளிட் காலம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லோயர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸ் வேணுமா, பொசிஷன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிமிட்டர். என்ன டீலிமிட்டர் அப்படின்னா நம்ம இந்த ஐஃபன் ஸ்பேஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் டீலிமிட். என்ன விஷயத்தை வச்சு நீங்கள் பிரிக்க போகிறீங்க, என்ன விஷயத்தை வச்சு பிரிக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நான் கஸ்டம் அப்படின்ற ஒன்று சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலன், கோமா, ஈக்குவல் சைன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. நமக்கு ஐஃபன் இல்லை, அதனால் கஸ்டம் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் அகைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது டீலிமிட்டை இது 3 ஒன்றா இருந்தால் மட்டும்தான் பிரிக்கும். கஸ்டமில் கொடுத்துருக்கோம், ஸ்பேஸ் ஐஃபன் அகைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் கண்ட்ரி ஆர் ரீஜியன் 1 கண்ட்ரி ஆர் ரீஜியன் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்குது. இந்த 2 காலத்துக்கும் நமக்கு வேணாம் அப்படின்னா நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த ரீநேமில் இது என்ன கண்ட்ரி, அடுத்து இன்னொரு காலம் இருக்குது, அந்த காலத்தோட பேர் ரீஜியன். ஸோ எது நமக்கு தனித்தனியாக வேணுமோ இப்போ நம்ம ஃபில்டர் ஆப்ஷன்ஸை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே வேணாம், எனக்கு சவுத்தில் இருக்கிறவங்க மட்டும் வேணும் அப்படின்னா சவுத்தில் இருக்கிறது மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகி கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் குவெரியை யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய டேட்டாவில் எப்படி பிரிக்கிறது. ஸோ அகைன் இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரோமோ அந்த சேஞ்ச் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு வருது. ஒருவேளை நமக்கு எதுவும் வேணாம் அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர்டு ரோஸை நான் ரிமூவ் பண்ண உடனே எல்லாமே நமக்கு ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இப்போ கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் அந்த டேட்டாவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா போஸ்டல் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 606-803, 606-901 இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ போஸ்டல் கோடில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இந்த கேப் நமக்கு வரக்கூடாது இல்லையா? அப்போது நம்ம எக்ஸல் ஷீட்டில் பண்ணுற மாதிரி தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். எக்ஸல் ஷீட்டில் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ இந்த பவர் குவெரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இப்போது அந்த ஒரு பர்டிகுலர் காலத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், அதில் என்ன வேல்யூ நான் ரீப்ளேஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸை தான் ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா அதில் ஸ்பேஸில் தான் நான் வந்து வேணான்னு சொல்லணும். ஸோ ரீப்ளேஸ் வித் எனக்கு எதுவும் வேணாம். ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியணுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு எதுவுமே வேணாம். அப்போது இப்போ கிளிக் பண்ணிட்டு நான் முடிச்சோடனே என்னாச்சு, ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாவை எப்படி வேணாலும் க்ளீன் பண்ணலாம். அண்டு இன்னொரு விஷயத்த இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ வந்து நேம் இருக்கு இல்லையா? இதை நேமை வந்து பார்த்திங்கன்னா நான் சார்ட் அசெண்டிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இந்த அசெண்டிங் அப்படின்னா நமக்கு வந்து எதெல்லாம் வேல்யூ இல்லையோ வேல்யூ இருக்கோ அப்படின்றது லைனாக வரும். ஸோ இப்போ நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி வைஸில் அசெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நேமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அசெண்டிங் பண்ணலாம். ஈவன் நீங்கள் கஸ்டமர் ஐடியை வச்சு பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டல் கூட நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங்காக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போது இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேட்டாவை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியாச்சு. நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்தாச்சு. ஸோ க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நியூ எக்ஸல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். அந்த நியூ எக்ஸல் ஷீட் நீங்கள் ஆல்ரெடி எந்த எக்ஸல் ஷீட்டில் டேட்டாவை லோட் பண்ணீங்களோ அந்த டேட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இது மூலயமா நீங்கள் ஸ்டேட் வைஸ் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 ஸ்டேட் தான் இருக்குது. இப்போ புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் வேணும் அப்படின்னா அந்த புதுச்சேரி அப்படின்றது நமக்கு கிடைச்சிடுது. இதுவே வந்து நீங்கள் போஸ்டல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது மூலயமா இப்போ இந்த ஃபில்டரை நான் கேன்சல் பண்ணுறேன். போஸ்டல் கோடில் இப்போ 5 போஸ்டல் கோடு இருக்குது. எனக்கு இந்த ஒரு எக்ஸாக்ட் போஸ்டல் கோடில் இருக்கிற டேட்டாவை மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவில் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவர் குவெரி யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி மச் ஒர்த்தியர் இந்த லார்ஜர் டேட்டா செட்ஸ். நீங்கள் ஒரு 1000 லைன் 2000 லைன் ஒரு 3000 லைன் மாதிரியான ஒரு டேட்டா செட்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா யூஸ் திஸ் பவர் குவெரி. அண்டு இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது மட்டும்தான் பவர் குவெரியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பவர் குவெரியில் இருக்குது. என் லாங்குவேஜை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மோஸ்ட் அட்வான்ஸ்டு கான்செப்டில். அண்டு ப்ராடக்ட் நேமை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பாருங்கள். மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மெயில் ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ண ஒரு மெயில் ஐடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த டிக்கெட் ரைஸ் பண்ண மெயில் ஐடியை Ctrl+F கொடுத்து நம்ம ஜஸ்ட் ஃபைன் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளுடைய டிக்கெட் ரைஸ் ஆகிட்டு வந்தால் இல்லை ஒரு மிகப்பெரிய டேட்டா செட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ சேல்ஸ் டேட்டா எடுக்கிறீங்க, எவ்வளோ வேல்யூக்கு வந்து சேல் பண்ணியிருக்கீங்க, ஸோ யூனிட் சோல்டு ப்ரைஸ் வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை சம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான பவர் குவெரியை யூஸ் பண்ணுறீங்க. பவர் குவெரி டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் நம்புறேன். இந்த மாதிரி டீடைல்டான டெக் டியூட்டோரியல்ஸ்க்கு வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பவர் குவெரி, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.